بسم الله الرحمن الرحيم عما يتساءلون عن النبأ العظيم الذي هم فيه مختلفون. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, மறுமையினுடைய வெற்றிக்காக வேண்டி மறுமையினுடைய வெற்றியினுடைய முதல் படியாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஏகத்துவத்தை, இந்த இஸ்லாமை சொல்லுகின்றான். அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான ஒரு கடமையாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகையை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு ஸலாத் வத்தபு ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, யார் மனோ இச்சையை பின்பற்றி யார் தொழுகையை பாழாக்குகின்றார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையில் பெரும் நஷ்டம் காத்து கொண்டிருக்கின்றது, பெரும் நஷ்டத்தை அவர்கள் சந்திப்பார்கள் என்ற செய்தி அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான். நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்கின்ற முதல் கேள்வியே தொழுகை பற்றி தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த கேள்விக்கு யாரிடத்தில் சரியாக பதில் இருக்கின்றதோ கது அஃப்லஹ, அவர் வெற்றி பெற்று விடுவார், அடுத்தடுத்த கேள்விகள் அவர்களுக்கு லேசாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை சொல்லும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவை பிரச்சாரம் செய்யும் பொழுது இந்த கலிமாவை ஏற்ற மக்களிடத்தில் அடுத்தபடியாக நபிகள் நாயகம் சொல்லுவது தொழுகை பற்றி தான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதமுடைய மக்களில் இருந்து ஒரு சிலருக்கு அழைப்பு பணிக்காக அனுப்புறாங்க. அனுப்பும் பொழுது நபிகள் நாயகம் என்ன சொல்றாங்கன்னா, முஆதே, அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்கின்ற முதல் செய்தி ஃபல் யகுன் அவ்வலமா ததுஊஹும் இலைஹி இபாதுல்லாஹி அஸ்ஸ வஜல்ல ஃபைதா அரஃபுல்லாஹ ஃபஅக்பிருஹும், நீங்கள் முதல்ல அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்ற இந்த செய்தியை முதல்ல சொல்லணும். இதை அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், இதை அவர்கள் விலகிக் கொண்டார்கள் என்று சொன்னால், அடுத்தபடியாக ஃபஅக்பிருஹும் அன்னல்லாஹ ஃபரல அலைஹிம் ஹம்ஸ ஸலவாத்தி ஃபீ யௌமிஹிம் வ லைலத்திஹிம், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் அவர்கள் மீது தொழுகையை விதியாக்கி இருக்கின்றான், கடமையாக்கி இருக்கின்றான் என்ற செய்தியை சொல்லுங்கள். ஏகத்துவத்துக்கு பிறகு, ஈமான் கொண்ட பிறகு அடுத்தபடியாக முதல் கடமையாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லித் தருகின்ற முதல் கடமை தொழுகை தான். இந்த தொழுகையை பற்றியான கடமையான செய்திகள் நமக்கு தெரியுங்க. மறுமையுடைய வெற்றியினுடைய அஸ்திவாரம், அடிப்படை 5 நேர தொழுகை. அதே மாதிரி இந்த தொழுகையில எப்படி இந்த தொழுகை, இந்த 5 நேர தொழுகை மறுமையில எப்படி நமக்கு அல்லாஹ்வுடைய வெற்றியை வாங்கி தருமோ, நரகத்தினுடைய பாதுகாப்பை பெற்று தருமோ, நிறைய நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தை வாங்கி தருமோ, அதுபோன்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை சார்ந்து உள்ள நிறைய செய்திகளை மறுமையினுடைய வெற்றியாக சொல்லித் தருகின்றார்கள். அதுல நிறைய செய்தியை பார்க்கலாம். 1 இல்லை 2 இல்லை, ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், பாங்கு சொல்கின்ற நன்மையும் தொழுகையில் முதல் வரிசையில் நிற்கின்ற நன்மையும் நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில் போட்டி வரும். நான் சொல்லுவேன், நீ சொல்லுவேன், நான் நிப்ப நீ நிப்பன்னு போட்டி வருமா? பாங்கு ஒரு ஆளும் சொல்ல முடியும்? என் நன்மை தெரிஞ்சிட்டீங்க வைங்களேன், இருக்கிற எல்லாத்துக்கும் மத்தியில் சண்டை வரும். நான் சொல்லுவேன் பாங்கு, நான் தான் முதல் வரிசையில் நிற்பேன். உங்களுக்கு மத்தியில் போட்டி அதற்கு விடிவு என்ன தெரியுமா, முடிவு என்ன தெரியுமா? சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்பீங்க. ஏப்பா நமக்குள்ள சண்டை வேண்டாம், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நான் தான் சொல்லுவேன், யார் சொல்றது? எல்லாரும் பேரையும் போட்டு சீட்டு குலுக்கி போட்டு பார்த்துருவோம். அந்த மாதிரி உங்களுக்கு மத்தியில் போட்டி வரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். நன்மையை தெரிஞ்சுக்கின்னா தொழுகை நன்மை,
தொழுகைக்காக வேண்டி அழைப்பு கொடுக்கின்ற அந்த பாங்குக்கு மிகப்பெரிய நன்மை, தொழுகையில் நிற்கின்ற முதல் வரிசைக்கு மிகப்பெரிய நன்மை. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், அதை தொழுகை சார்ந்த இன்னொரு மிகப்பெரிய நன்மை தெரியுமா? தொழுகைக்காக வேண்டி நாம் செய்கின்ற ஒழு, கடமையான தொழுகையா இருக்கட்டும், உபரியான தொழுகையா இருக்கட்டும், தொழுகைக்கு கட்டாயமாக எது கடமை? ஒழு கடமை. ஒருத்தர் தொழுக வராரு, நான் தொழுக போறேங்க அப்படின்னு ஜும்மாவை தொழுகிறாரு, லுகரை தொழுகிறாரு, அசர் எல்லா தொழுகையும் தொழுகிறாரு. ஒழு இல்லாம தொழுக கூடுமா? ஒழு ரொம்ப அவசியம், தொழுக கூடாது. தொழுகை செல்லுபடி ஆவதற்கு, ஒரு முஸ்லிமுக்கு தொழுகை செல்லுபடி ஆவதற்கு மிக முதல் கட்டாயம் அந்த தொழுகைக்காக வேண்டி அவர் செய்கின்ற ஒழு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒழு செய்கின்ற இந்த நன்மையை எப்படி சொல்லித் தராங்க தெரியுமா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அவங்க ஒழு செய்றாங்க. ஒழு செய்துட்டு சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, மற்ற தோழர்கிட்ட சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒழு செய்தார்கள். ஒழு செய்துட்டு ஒரு செய்தியை சொன்னாங்க, மன் தவல்லஹ ஹாக்கதா குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. நான் ஒழு செய்வதை போன்று யார் ஒழு செய்கின்றாரோ அவருடைய முன் உள்ள எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். சிறு சிறு பாவங்கள், நம்முடைய முந்தைய சிறு சிறு பாவம் இருக்கலங்க, அது முழுமையாக மன்னிக்கப்பட்டுருமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒழு மாதிரி நம்ம செய்யும் பொழுது, அந்த ஒழுவுக்காக நீங்க தொழுவீங்களே, பக்கானது ஸலாத்துஹு வ மஷ்யுஹு நாஃபிலா, அதுக்கு அடுத்தபடியாக நீங்க ஒழுவுக்காண்டி தொழுகின்ற தொழுகை, தொழுகைக்காக வேண்டி நீங்க பள்ளிவாசல் நடந்து போறீங்களே, அந்த நடந்து போகின்ற அந்த நடை, அதெல்லாம் உபரியான வணக்கம், அது எக்ஸ்ட்ரா நன்மை. இதுக்கு தனிங்க ஒழு செய்தா முன் பாவங்கள் மன்னிக்கப்படுது. பெரும் பாவம் இல்லாமல் சிறு சிறு எல்லா பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தொழுகின்ற தொழுகை, பள்ளிவாசலுக்காக நீங்க எடுத்து வைக்கிற எட்டு, அது எல்லாம் உங்களுக்கு உபரியாக அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்ல 397வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் சொல்கின்றார்கள், அலா அதுல்லுக்கும் அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யுர்ஃபஉ பிஹி தரஜாத். நான் உங்களுக்கு ஒரு சில காரியத்தை சொல்லி தரட்டுமா? ஒரு 3 காரியத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, 3 செயல்பாடுகளை. எப்படி சொல்றாங்கன்னா, இந்த காரியம் இதை யாரு செய்றாங்களோ அலாமா யம்ஹுல்லாஹு பிஹில் ஹதாயா வ யுர்ஃபஉ பிஹி தரஜாத், அது உங்களுடைய பாவங்களை அழித்து உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை உயர்த்தும். நிறைய பாவங்களை அழிக்குமா? நம்முடைய பாவங்களை அழிக்கிற காரியம், நம்ம செஞ்ச தீமையை அழித்து அல்லாஹ்விடத்தில் பரிசுத்தமாக நிக்க வைக்கிற காரியமா? தரஜாக்கள் அல்லாஹ்விடத்தில் நமக்கு அந்தஸ்துகளை உயர்த்துகின்ற காரியம். அது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைஸ்பாகுல் வுது அலல் மக்காரி. முதல்ல ரசூலுல்லாஹ் சொல்றது, சிரமமான நேரங்களில் கூட பரிபூர்ணமாக நீங்கள் ஒழு செய்வது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையில பாருங்க, பெரும்பகுதியும் காலங்கள் குளிர்காலம் வரும் தெரியுமா? ஐஸ், அப்படி ஐஸ் கட்டியா இருக்கும் தண்ணி, கால அவர் கிடுகிடுன்னு உடம்பு நடுங்கும், தண்ணியை தடுத்து தொடர்க்க எரிச்சலா இருக்கும், ரொம்ப ஒரு மன சோர்வா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சிரமத்தில் கூட இந்த தண்ணியை வச்சு கழுகுவதனால, இந்த ஒழு செய்வதனால அல்லா இடத்துல கிடைக்கிற நன்மை எப்படி, அதையே நம்ம இழக்கணும். அப்படி சிரமமான நேரத்தில் உங்க சிரமத்தை பார்க்காம, உங்களுக்கு ஏற்படக்கூடிய உடம்பு நோவினியை பார்க்காம, பரிபூர்ணமாக யார் ஒழு செய்றாங்களோ இது உங்களுடைய பாவங்களை அழித்து உங்களுடைய தரஜாக்களை அல்லாஹ்விடத்தில் உயர்த்தும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். இரண்டாவது சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கின்றார்கள், ஓ கஸ்ரத்துல் குதா இலல் மசாஜித், பள்ளிவாசலுக்காக நீங்கள் அதிகமாக எடுத்து வைக்கின்ற அடி. நடந்து வரோம்லங்க, உங்களுடைய காலை எடுத்து அடிக்கிறோமே, நடக்கிறோம்ல, நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காலடி எட்டுக்கும். பள்ளிவாசல் நம்மளாம் என்ன நினைப்போம், பள்ளிவாசல் பக்கத்தில் வீடு நல்லா இருக்குமே நினைப்போம். எவ்வளவு தூரம் இருக்குப்பா, அதுக்காக வேண்டி நினைச்சுவோம், ஸ்பெஷலா பைக் வாங்குவோம், இல்லைன்னா யாராவது போற பைக்கில் நீங்க தொத்திக்கிட்டு வந்துடுவோம். போகும்போது எப்பா விட்டு போயிடாதப்பா, என்ன கூட்டு போயிருப்பா, ரொம்ப தூரம் இருக்கு அப்படி சொல்லுவோம். இந்த நன்மையை வழங்கிக்கிட்டீங்கன்னா பள்ளிவாசல் நமக்கு ரொம்ப தூரம் இருப்பது நல்ல நினைப்பீங்க. நபிகள் நான் சொல்றதை கவனிங்க,
மறுமையில நீங்க சேர்க்கின்ற மிகப்பெரிய சேமிப்பா சொல்றாங்க ரசூலுல்லாஹ். உலகத்துடைய சேமிப்புக்கு சேர்க்கிறீங்கல்ல, மாசம் 10,000 சம்பாதிச்சு அனுப்பிச்சிடும், 5,000 ரூபாய் சேர்த்து வைக்கிறீங்கல்ல, 50,000 சம்பாதிச்சு 50,000 செலவு பண்றீங்களா, 50 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க 50,000 ரூபாய், மாசம் அடுத்த மாசம் சம்பாதிக்க 50,000 இருக்குப்பா, பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு காலியா பண்றீங்க, சேர்க்கிறீங்க. பின்னால உதவும்னு இறந்த பிறகு மறுமை என்ற மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைப்பதற்கு உதவக்கூடிய மிகப்பெரிய காரியம். தொழுகைக்காக நீங்கள் பள்ளி வாசலுக்கு எடுத்து வைக்கின்ற அந்த காலடி 8 வகஸ்ரத்துல் ஹுதா இலல் மசாஜித், பள்ளி வாசலுக்காக வேண்டி நீங்கள் அதிகமாக நடந்து வருகின்ற அந்த நடை இருக்குது, அல்லாஹ்விடத்தில் நன்மையை உங்களுக்கு அதிகரித்து உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் என்று நபிகள் நான் சொல்கின்றார்கள். மூன்றாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வன்திலாரு ஸலாத் பஅத ஸலாத், ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்க்கிறது. இந்த நன்மையை போல நீங்க பாருங்களேன், சிரமமே இருக்காதுங்க. நம்ம பெரிய முதுகுல மூட்டை தூக்கி சுமக்க போறோமா, பெரிய பாறாங்கல்ல கொடுத்து இடிப்பா உடப்பான்னு சொன்னாங்களா? வன்திலாரு ஸலாத் பஅத ஸலாத், ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகை எதிர்பார்த்திருப்பதான். ஜும்மா முடிஞ்சிட்டா நீங்க அசரை எதிர்பார்க்கணும், அசர் முடிஞ்சுதா மக்ரிப் எதிர்பார்க்கணுமா? உலகத்துடைய சிந்தனை உங்களுக்கு இருக்கும். தொழுகை முடிஞ்சு வெளியே போன உடனே உலகத்தை அல்லாஹ் தேட சொல்கின்றான். நீ பொருளாதாரத்தை தேடினாலும், உன் பிள்ளையோடு பாசத்தில் அந்த மகிழ்ச்சியை நீ மயங்கினாலும், உன் மனைவியோடு கொஞ்சினாலும், குடும்ப மகிழ்ச்சியில் ஈடுபட்டாலும், ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன உன்னுடைய இதயத்தில் இந்த தொழுகையினுடைய சிந்தனை கொஞ்சம் இருக்கணும். நேரம் ஆயிட்ட, லுகர் டைம் ஆயிட்ட, எத்தனை மணிக்கு அசருக்கு போகணுமே, மகரிப் போகணுமே, வாங்க சொல்லிடுவாங்களே அப்படிங்கிற அந்த அடுத்த வக்தனை எதிர்பார்க்கிறல்ல, இந்த எதிர்பார்ப்புக்கு நன்மையை அல்லாஹ் உனக்கு தருவான், உன் பாவத்தை மன்னிப்பான் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இதுல அன்பான பெரியோர்களே, எவ்வளவு அற்புதமான நன்மை பத்திலாம். இதுல நபிகள் நாயகம் சொல்கின்ற முதல் காரியம் என்ன? இஸ்பாகுல் வுது அலல் மக்காரி, சிரமமான நேரங்களில் நீங்கள் பரிபூர்ணமாக ஒழு செய்வது என்ற செய்தியைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே மாதிரிங்க நம்ம ஒழு செய்யறோம்ல, அந்த ஒழு செய்யும் பொழுது முகத்தை கழுவும் பொழுது, கையை கழுவும் பொழுது, காலை கழுவும் பொழுது நபிகள் நான் சொல்கின்றார்கள், நீங்கள் முகத்தை கழுவும் பொழுது அந்த கண்கள் செஞ்ச பாவம் முகத்தை கழுகின்ற நீரோடு கரைந்து விடும், அழிச்சிருவான் அல்லாஹ். ஒரு தவறான காட்சியை பார்த்திருப்போம், ஒரு தவறான ஒரு செய்தி அணிஞ்சிருப்போம், கவனிச்சிருப்போம், ஒரு ஆபாசமான காட்சியை பார்த்திருப்போமா? நபிகள் நான் சொல்கின்றார்கள், அந்த கண்ணு செஞ்ச தீமை இருக்குல்ல, பி நظر இலைஹா பி ஐனேஹி மஅல் மாய், நீ ஒளி செய்யும் போது கடமையான தொழுகைக்கோ உபரியான தொழுகைக்கோ இல்ல தொழுகை இல்லாம சும்மா யதார்த்தமா எப்போது ஒழுவோடு இருக்கு நினைக்கிறிய அதுக்கோ நீ செய்கின்ற பொழுது முகத்தை கழுவுறியா, அது கண்கள் செஞ்ச பாவம் முகத்தை கழுவிய நீரோடு கீழே விழுந்துரும், அழிஞ்சிரும். வகான பதஷத்துகா யதாஹு மஅல் மாய், உன் கைகள் செஞ்ச தீமை, கைகளை கழுகும் பொழுது அந்த கைகளை கழுகிய நீரோடு அந்த தீமை அழிஞ்சிரும். மஷத்துகா ரிஜ்லாஹு மஅல் மாய், உன் கால்கள் செஞ்ச தீமை, நீ கால்களை கழுகும் பொழுது அந்த தண்ணீரோடு அந்த தீமை அழிஞ்சிரும் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். தண்ணீர் அள்ளி முகத்தை கழுவும் போது, கையை கழுவும் பொழுது, காலை கழுவும் போது கண்ணு செஞ்ச பாவம், கை செஞ்ச தீமை, கால்கள் செஞ்ச தீமை, இது எல்லாம் இந்த தண்ணீரோடு பரிசுத்தமாக்கப்படுது என்பதைத்தான் நபிகள் நான் சொல்றாங்களங்க. எவ்வளவு பெரிய அற்புதமான நன்மைங்க. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் இந்த சிந்தனை, இந்த கவனம் மட்டும் இருக்குதா? நம்ம நிறைய பேர் ஒழு செய்யும் போது ஊரு கதையும் உலக கதையும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கோம். பேசுவதற்கு தடை இல்லை. ஒழு செய்யும் போது பேசாதீங்க தடலாம் பண்ணல, பேசலாம். ஆனா உங்க சிந்தனை மாறலையா? உங்க ஒழுவுடைய அந்த சிந்தனை மாறாத அளவுக்கு பேசுகின்ற வாய்ப்பு இருந்தா பேசலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கையை கழுவிட்டு வாயை கொப்பளிச்சு முகத்தை கழுவி பேசிக்கிட்டே இருப்போமா, எந்த உறுப்பை கழுவ தெரியாது, மறுபடியும் கையை கழுவ ஆரம்பிப்போம். அல்லது அந்த நபிகள் நான் சொன்னாங்கல்ல, ஒழுங்குனா எப்படிங்க? பரிபூர்ணமான ஒழுங்கு என்னங்க? அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்ச மாதிரி செய்வது, உங்க இஷ்டத்துக்கு செய்யறது கிடையாது.
வரிசைப்படுத்தணும். முதல்ல பிஸ்மில்லா சொல்லணும், கையுடைய அந்த முன்னங்கையை கழுகணும், வாயி மூக்கை சுத்தப்படுத்தணும், முகத்தை முழுவதும் அடர்த்தியாக கழுகணும், கையுடைய இந்த குடங்கை வரி மனுஷன் கழுக வேண்டும், 2 கைகளையும் தலைக்கு மசகு செய்யணும். அடுத்தபடியாக கடைசியாக காலுடைய கரண்டை கால் வரையும் கழுகணும். இது எப்படி வரிசைதான். நீங்க கையை கழுவிட்டு முகத்தை கழுவிட்டு வாயை கப்பலி கூடாது. ரசூலுல்லாஹ் எப்படி வருஷப்படுத்துறாங்களோ அந்த வருஷம் வரணும். அதான் நபிகள் நாயகத்தை பின்பற்றி ஆகும். அது மட்டும் இல்ல, எண்ணிக்கை இருக்கு. நீங்க பாட்டுக்கு 4 ட்ரிப் 5 ட்ரிப் கழுவ முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், செஞ்சார்கள். ஒழு செய்யும் பொழுது அந்த ஒழு செய்கின்ற உறுப்புகளை பாகங்களை அல்லாஹ்வுடைய தூதர் 1 தடவை கழுவியிருக்கின்றார்கள், 2 தடவை கழுவியிருக்கின்றார்கள், 3 தடவை கழுவியிருக்கின்றார்கள். தலையுடைய மசுகு மட்டும் 2 தடவை கழுவியிருக்கின்றார்கள். அது 1 தடவை கழுவிக்கலாம் மசுகு, 2 தடவை செஞ்சுக்கலாம். 2 வாய்ப்பு, 1 தடவை அல்லது 2 தடவை. இது எல்லாம் கவனம் இருக்குமா? பேசுனா ஒழு செஞ்சுக்கிட்டே இருப்போம், செல்போன் வந்துகிட்டு இருக்கும். என்ன கடைக்கு வந்தாச்சா போயாச்சா, அந்த வந்துட்டேன் இந்த வந்துட்டேன். என்ன ஒழு இது? எப்படி வருஷம் வரும்? எப்படி எண்ணிக்கை நிற்கும்? எங்க நம்ம நினைக்கிறேங்க தொழுகைக்காக வேண்டி நம்ம ஏதோ முகத்தை கவனிக்க, முகத்தை அப்படி இல்லைங்க. இது மிகப்பெரிய அமலுங்க, வணக்கம். தொழுகைக்காக வேண்டியோ தொழுகை அல்லாத மற்ற காரியத்துக்காக வேண்டியோ நம்ம செய்கின்ற அந்த ஒழுவை நபிகள் நாயகம் எப்படி சொல்லி தராங்கன்னா, இது ஒரு அமலப்பா, இது ஒரு வணக்கம். எப்படி மற்ற வணக்க வழிபாடுகள், தொழுகை, நோன்புகள், தர்மமான காரியங்கள் எப்படி உன் பாவத்தை அழித்து நன்மையை சேர்க்குமோ அது போன்று நீ செய்கின்ற ஒழு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச மாதிரி செய்யும் பொழுது உனக்கு நன்மை அதிகரிக்கும். அல்லாஹ்விடத்தில் உன்னுடைய பாவங்களை உனக்கு மன்னித்து அல்லாஹ்வுடைய அருளை உனக்கு பெற்று தரும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகின்ற சொன்னால் அதை கவனிச்சு நம்ம செய்ய வேண்டாமா? அந்த ஒழு செய்யும் பொழுது என்ன நினைக்கிறோம்னா, இந்த தண்ணியை அள்ளி முகத்தை கழுவுறது நம்மளுடைய பாவங்கள், கண்ணு செஞ்ச பாவம் மன்னிக்கப்படுது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நன்மை எதிர்பார்த்து அந்த சிந்தனையை ஓரிடப்படுத்தி செய்ய வேண்டும். இன்னும் ஒரு சொல்ல என்ன தெரியுமா? ஒழு செய்யும் பொழுது ஒழு செய்யறதுக்கு ஒரு முறைய, ஒரு ஒழுங்கு நம்பிக்கை சொல்லி கொடுத்தாங்க. முதல்ல பிஸ்மில்லாஹ் சொல்லு, கடைசியா என்ன செய்யணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. 2 துஆ இருக்குது. இவ்வளவுதாங்க. நம்மள நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு ஒழு செய்யும் போதே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு அஷ்ஹது என்னென்னமோ ஒதுக்கிட்டு இருப்பாங்க. இது மார்க்கத்தில் யார் உனக்கு சொல்லி கொடுத்தா? இது முதல்ல நன்மை பெற்று தராது, இது தீமையை பெற்று தரும். வஷர்ருல் உமூரி முஹதஸாத்துஹா, காரியத்திலே மிக கெட்ட காரியம் மார்க்கத்தின் பெயரால் நீங்க செய்கின்ற புதிது. ஒவ்வொரு புதிதும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும் என்று நபிகள் நான் சொன்னாங்களே. மிக அற்புதமான வணக்கம், மிக அற்புதமான நன்மை நீங்க செய்கின்ற ஒழு. இவன் என்ன செய்யறாங்க? அதுக்கு மாற்றமா இதை எப்போ செய்ய சொன்னாங்க? சொல்ல ஒழு செஞ்சு முடிச்ச உடனே கடைசியே சொல்லு. கரண்டை கால் வரையும் கால் அணிச்சு கழுவுன பிறகு நீ கடைசி என்ன செய்யணும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த துஆ ஓது. இத ஓதுனா, இப்படி ஒளி செஞ்சு இந்த துஆ ஓதுனா நபிகள் நான் சொல்றாங்க, ஃபுத்திஹத் லஹுல் அப்வாபுல் ஜன்னத்தி ஸமானியா, நாளை மறுமையில் இவருக்காக வேண்டிய சொர்க்கத்தில் 8 வாசல்கள் திறக்கப்படும். நீ நோன்பு வைக்கிறீங்க ரமலான்ல, ரமலான்ல நோன்பு வச்சா ரய்யான் என்ற வாசல் மட்டும்தான். நீங்க தொழுதீங்கன்னா தொழுகை என்ற வாசல் மட்டும்தான். நீங்க தர்மம் கொடுத்தீங்கன்னா தர்மம் என்ற வாசல் மட்டும்தான் சொர்க்கத்தினுடைய வாசல். தர்மத்தின் வாசல். நீங்க தர்மம் கொடுத்தீங்களா இந்த வாசல்ல போங்க. நோன்பு வச்சீங்களா ரமலான்ல ரய்யான் என்ற வாசல் போங்க, ஒரு வாசல் தான். ஆனா நம்மகிட்ட எது அற்பமாக நினைக்கிறோமோ, இதுக்கெல்லாம் நன்மையான சாதாரண நினைக்கிறோமோ, அந்த ஒழுவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையில் நீங்கள் செய்து இந்த துஆவை ஓதும் பொழுது சொர்க்கத்தில் 8 வாசல்கள் உங்களுக்காக அல்லாஹ் திறந்து வச்சு, இங்க வாப்பா நாடிய வாசல்ல போய்க்க, உனக்கு எந்த வாசல் பிடிக்குமோ
1வது வாசலா, 2வது வாசலா, 4வது வாசலா, 5வது வாசலா, 8வது வாசல் வேணுமா போ, 8வது வாசல் வழியா சொர்க்கத்துக்கு போ. எதுக்காக வேண்டி? நீ செய்த ஒழுவுக்காக வேண்டி, அந்த ஒழுவை செய்துவிட்டு ஓதனிய துவா அதுக்காக வேண்டி என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அது மட்டும் இல்லைங்க, நாளை மறுமையில இந்த ஒழு செஞ்சதுனால இந்த பாகங்கள் தண்ணீர்கள் எங்கெல்லாம் படுகின்றதோ அந்த பாகம் எல்லாம் நாளைக்கு ஒளி வீசும், பிரகாசமாக அடிக்கும் என்று நபிகள் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், புகாரில வருகின்றது, முஸ்லிம்ல வருகின்றது. ஒழு செய்யறாங்க, ஒழு செஞ்சுட்டு நபிகள் சொன்னார்கள், இன்ன உம்மத்தி யல்துன யௌமல் கியாமத்தி குர்ரன் முஹஜ்ஜலீன மின் அஸரில் உலு. என் சமுதாயம் நாளை மறுமையில் உலு செய்தனுடைய அடையாளமாக அந்த தண்ணீர் பட்ட பாகமெல்லாம் ஒளி வீசியவர்களாக, பிரகாசம் அடித்தவர்களாக, பளிச்சு பளிச்சுன்னு பிரகாசம் அடித்தவராக என் சமுதாயம் வருவார்கள் என்று நபிகள் சொல்லிட்டு சொன்னார்கள். ஃபமன் இஸ்ததஅ மின்கும் அன் யுத்தீல குர்ரத்தஹு. நீங்கள் ஒளு செய்யும் பொழுது அந்த உடல் உறுப்புகளை, ஒளு செய்யக்கூடிய அந்த இடங்களை, கழுவக்கூடிய அந்த இடங்களை உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீட்டி கழுகுங்கள். கையை கழுவுறங்க, அளவு என்னது? இதுவரையும் தான், இந்த முட்டு வரையும் தான், அந்த குடங்கை வரையும் தான். ஆனா என்ன செய்யணுமா? நல்ல நீட்டி மேல வரை கழுவணுமா. ஏன்? அப்ப தண்ணி எங்கெல்லாம் படுதோ அதெல்லாம் ஒளி வீசுமா, பிரகாசமா இருக்குமா என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை மறுமையில் எல்லா சமுதாயம் நிற்கும். நான் உங்களுக்காக, என் சமுதாயமே, நான் உங்களுக்காக இந்த கௌசர் என்ற தடாகத்தின் பக்கம் காத்திருப்பேன். நபிகள் சொல்கின்றார்கள், ஹவுல் ஹௌசர், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இல்லையா, லஹு அஷத்து பயாலன் மின சல்ஜி, அதுல ஓடுகின்ற தண்ணீர் இருக்குது ஐஸ் கட்டியை விட வெண்மையாக இருக்கும். வஹலா மினல் அஸனி பில் லபனி, பால் கலந்த தேனை விட இனிமையாக இருக்கும், சுவையாக இருக்கும். வல் ஆனியத்துஹு அக்ஸர மின் அததின் நுஜூம், நீங்கள் வானத்தில் பார்க்கிற நட்சத்திரத்துடைய எண்ணிக்கையை விட அள்ளி மெத்திர குவளைகள் இருக்குமா. நிறைய பேர் இருப்பாங்க, குவளைக்கு சண்டையா, வானத்தை பாருங்க எத்தனை நட்சத்திரம் இருக்கு, அதை விட அதிகமான நட்சத்திரம், அந்த அதை விட அதிகமான எண்ணிக்கையில அள்ளி மெத்துகின்ற குடிக்கின்ற குவளைகள் இருக்கும். நபிகள் சொல்கின்றார்கள், என் சமுதாயத்தை மட்டும் தனியாக நான் அடையாளம் கண்டு கொள்வேன். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யார சொல்லா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எல்லா நபியுடைய சமுதாயம் நிற்கும் வைப்பாங்கல்ல, இப்ராஹிம் நபியுடைய சமுதாயம் நிற்கும், இஸ்மாயில் நபியுடைய சமுதாயம் நிற்கும், எல்லா நபியுடைய சமுதாயம் நிற்குமே, நாங்க மட்டும் உங்களுக்கு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கப்படுவோம்? நபிகள் சொல்கின்றார்கள், நீங்கள் ஒழு செய்தனுடைய அந்த பிரகாசம் உங்களுடைய உடம்புகள் எந்தெந்த பகுதியில் தண்ணீர் பட்டுச்சோ அது எல்லாம் அப்படி பளிச்சு பளிச்சு என்று மின்னும் ஒளி வீசும். இதை வைத்துதான் என் சமுதாயம் என்று நான் கண்டுபிடிப்பேன். தன்னுடைய நீர் தொட்டியில் பிறருடைய ஒட்டகம் தண்ணீர் குடிக்காத அளவுக்கு அந்த நீர் தொட்டிக்கார் எப்படி தடுப்பாரோ அது போன்று என் சமுதாயத்தில் இந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு இந்த அடையாளம் இல்லாத மற்ற மக்களை நான் தடுப்பேன் என்று நபிகள் சொல்கின்றார்கள். இந்த ஒழுங்குடைய அடையாளம் தாங்க ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் என்பதற்கு மறுமையுடைய சாட்சியாங்க. இதை வைத்துதான் அல்லாஹ் என் சமுதாயம் போங்க போங்க, அந்த ஒளி இல்லையா, அந்த பிரகாசம் இல்லையா, நில்லுங்க நில்லுங்க, நீ என் சமுதாயம் இல்ல என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அது மட்டுமில்லை, கைகளும் கால்களும் முகங்களும் வெள்ளையாக இருக்கிற ஒரு குதிரை, கண்ணங்கரேன்னு நிறைந்த ஒரு குதிரை பட்டாளத்துக்குள் விடப்பட்டால் எப்படி அந்த ஒட்டகக்காரன் அடையாளம் கண்டு அப்படி தூக்குவானோ, அது எடுப்பானோ, அது போன்று இந்த ஒழு செய்தனுடைய அடையாளத்தை வைத்து என் சமுதாயத்தை நான் அடையாளம் கண்டு கொள்வேன் என்று நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். நாளை மறுமை விசாரணை கடுமையா இருக்கும் பொழுது உலகத்தில் நீங்க சந்திக்கின்ற 50,000 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள் அந்த ஹவுஸ் என்ற நீர் தடாகத்தில் தண்ணீர் கிடைச்சதுன்னா நாக்கள் தான் வறண்டு போய் தண்ணி தாகத்தால் துடிக்கின்ற மக்களுக்கு தண்ணீர் தாகமே எடுக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்களே, இதுவெல்லாம் எதனால் கிடைக்கின்ற பாக்கியம்? நாம் உலகத்தில் நாம் செய்கின்ற ஒழு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அப்ப இதை நம்ம கருத்துல எண்ணத்துல கொண்டு வரணும். ஏதோ தொழுகைக்காக வேண்டிய முகத்தை கௌரவம் ஆயக்கோப்பை அப்படி நினைக்காதீங்க. மிகப்பெரிய அமல், அல்லாஹ்விடத்தில் நன்மை பெற்று தரும்.
நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வணக்கமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற ஒரு உள தூய்மையோடு இந்த ஒழுவை பேணி நடக்கின்ற மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். الله أكبر الله أكبر. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையை சார்ந்த நன்மைகள், அந்த தொழுகைக்காக வேண்டி நாம் செய்கின்ற ஒழுவில் எவ்வளவு நன்மைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். அதை எப்படி நாம் பேணி நடக்க வேண்டும், அதனால் கிடைக்கின்ற என்னென்ன பலன் என்பதை பார்த்தோம். இதை சார்ந்த இன்னொரு செய்தி எப்படின்னா, மறுமையில் நபிகள் நான் சொல்றாங்கல்ல, நீங்க ஒழு செய்தினுடைய அடையாளத்தை வைத்து நாங்கள் உங்களை விடுவேன் அந்த ஹவுசர் என்ற தடாகத்துக்கு. யாரு உலகத்துல ஒழு செய்யலையோ, இந்த அடையாளம் யாருக்கு இல்லையோ, நபிகள் நாயகத்துடைய உம்மத் அல்லாத மற்ற உம்மத்தா இருப்பாங்க, அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்திலேயே உழுவே செய்யாத மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மற்ற மக்களா இருப்பாங்க. நம்ம இந்த அடையாளத்தோடு விடப்பட்டாலும், அந்த ஹவுஸ் தடாகத்துக்கு விடப்பட்டாலும், அதுல ஒரு சிலர்களை நபிகள் நாயகத்தை கடந்து போயிருவோமா, நபிகள் நாயகத்தை கடந்து போன பிறகு அதுல ஒரு சிலர்கள் மலக்குமார் நிப்பாட்டுவாங்க. நில்லு, எங்க போற, ஹவுசர் நிப்பாட்டு, ஏன் போக கூடாது? நபிகள் நாயகம் கேட்பாங்களாம், என் உம்மத்து, என் சமுதாயம், என் தோழர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் பொழுது மலக்குமார் சொல்லுவாங்களாம், இங்க வாங்க முகமது அவர்களே, லா தத்ரி மா ஹதசு பஅதக, இவர்களெல்லாம் மார்க்கத்தின் பெயரால் உங்களுடைய இறப்புக்கு பிறகு என்னென்ன புதிதான காரியங்களை செய்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. இவர்களாம் மார்க்கத்தின் பெயரால் நிறைய பித்அத்தை பண்ணியவர்கள், புதிதான காரியத்தை பண்ணியவர்கள். அதனால இவர்களை விடமாட்டோம் என்று அங்கு தடுத்து நிறுத்தப்படுவார்கள். என்ன விளங்குதுங்க? நம்முடைய எல்லா வணக்கமும் ஒழு மட்டும் இல்ல, தொழுகையில இருந்து, நோம்புல இருந்து, திருமணத்துல இருந்து, இந்த நாம எதை ரொம்ப ரொம்ப அற்பமா நினைக்கிறோமோ அந்த ஒழு உட்பட எல்லாமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும். நம்ம பாட்டுக்கு இமாம் சொன்னாரு, அவரு சொன்னாரு, நீ பாத்தீங்களா மதுஹபுக்கு பேர் நினைச்சுவாங்கன்னா, நீ ஷாஃபியா, தலைக்கு மசுக்கு தண்ணியை தொட்டு போய்க்கணுமா, இப்படி ரெண்டு அடி அடிப்பாங்க மண்டியில. என்ன கேட்டா, ஷாஃபி மதுஹப், ஹனீஃபி மதுஹப் எப்படி, அப்படி தண்ணியை தொட்டு அப்படி மழை அப்படி இழுத்து விடுவாங்க, முடிஞ்சு போச்சு. இது ரசூலா செஞ்சாங்களா? உலகத்துடைய பார்வையில் ஒழு செஞ்சிட்ட, ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில் இது நபி கற்றுக் கொடுத்த ஒழு இல்லை. நபிகள் நாயகம் அழகா சொல்றாங்க தலைக்கு மசுகு செய்யறத. நான் ஒரு செயல உங்களுக்கு உதாரணம், நிறைய செயல் உதாரணம், தப்பு தப்பா செய்யற உதாரணம் இருக்குது, ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன் உங்களுக்கு. நபிகள் நாயகம் மசுகு எப்படி செஞ்சாங்க, எப்படி செய்ய சொன்னாங்க? அந்த ஈரமான இரண்டு கைகளை தலையினுடைய முன்பகுதியில் வைத்து பிடரு வரையும் இடுப்பார்கள். பிடரில் இருந்து அப்படியே எந்த இடத்தில் ஆரம்பித்தார்களோ அந்த இடத்துக்கு தடவி கொண்டு வருவார்கள். இப்படித்தானே மசூஜ் செய்யணுங்க. இதை ஒரு தடவை செய்யுங்க, ரெண்டு தடவை செய்யுங்க. காதுகளை ரசூலா சுத்தம் பண்ணுவார்கள். எப்படி? ஆள்காட்டி விரல வைத்து உள் காதுகளை சுத்தம் செய்வார்கள், பெரு விரல வைத்து வெளிக்காதுகள் சுத்தம் செய்வார்கள். இதான் மசூஜ், இதான் நபிகள் நான் செஞ்சது. நம்ம ஆளுக்கு பத்தியா இப்படிமா ஷாஃபியா, இப்படி நான் ஹனஃபியா, வெட்டு வெட்டுவாங்க, ரெண்டு வெட்டு. யாரா சொல்லி கொடுத்தா? மார்க்கத்தின் பெயரா, அஜர்த்து மார்க்க பெயர்ல சவால் வேற விடுறாங்க. ஹதீஸ், சரியான ஹதீஸ்ல இருந்தோம், மறுப்பான ஹதீஸ்ல இருந்தோம், அங்க கேட்கிற 7 கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன்னா உனக்கு 1 கோடி ரூபாய். ஹதீஸை பத்தி உனக்கு என்ன தெரியுங்க? இன்னைக்கு தமிழகத்தில் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு சரியான ஹதீஸ் குர்ஆன் என்ற இந்த சிந்தனையை உருவாக்கியதே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். நம்ம செய்யற பயானே எல்லா பயம் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு ஹதீஸுடைய நம்பரை சொல்லி சொல்லுவோம், குர்ஆன் வசனத்துடைய நம்பரை சொல்லுவோம். சில நேரம் சொல்ல மறந்துட்டா கீழே இறங்கின பிறகு அஜர்த் அந்த ஹதீஸ் சொன்னீல நம்பரை காட்டுங்க, நம்பர் எடுத்து கொடுத்துருவோம். இந்த அஜர்த்துமார்கள், இந்த உலமா பெருமக்கள், இந்த பாக்கவி, இந்த மிஸ்வாகி, இந்த மக்களை மார்க்கத்தின் பெயரால் பித்தலாட்டம் பண்ணக்கூடிய இந்த மகளிர்களாம் பயான் பண்றாங்க. இவர்கள் எல்லாம் ஹதீஸுடைய நம்பரை என்னைக்கா சொல்லியிருப்பானா? நீ கேளுங்க பாப்போம். நம்மகிட்ட கேட்கிறான் 7 கேள்வி. அட 7 கேள்விடா, நீ மார்க்கத்தில் ஹதீஸ்ல இருந்தும் குர்ஆன்ல இருந்தும்
7000 கேள்வியை கேட்டாலும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு பதில் சொல்ல முடியும். எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிற பேர் கிடையாது, மமத கிடையாது. அல்லாஹ் பெரியவன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மார்க்கம் அப்படி தெளிவா இருக்கு. மார்க்கத்தில் எதுவும் மறைமுகம் கிடையாது. இந்த தௌஹீத் ஜமாத்தில் உள்ள சாதாரண உறுப்பினர் அவர் கேட்கிற கேள்விக்கு உனக்கு பதில் தெரியாது. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபை என்ன பண்ணிட்டோம், அவன் கேட்கிற 7 கேள்விக்கும், அது மரகலண்ட இந்த மந்தவெளி இமாம் இருக்கான அவர் கேட்கிற அந்த 7 கேள்விக்கும் நம்ம மதரசா, நம்ம அரபி மதரசாவுடைய பேராசிரியர் வச்சு பதில் கொடுத்தாச்சு. இவன் 1 கோடியை கொண்டா, 1 கோடி உனக்கு இருக்கா இல்லையா? இந்த செய்தியெல்லாம் உனக்கு வந்திருக்கும் பேஸ்புக்ல. 1 கோடி இல்லைன்னு நினைச்சி மந்தவெளி பஸ் ஸ்டாண்ட்ல போய் முட்டு. ஆகா 7 வருஷம் ஓதி முட்டாள் ஆயிட்டேனே. ஹதீஸுடைய எந்த ஒரு தத்துவம் தெரியாதுங்க. மதுகப்புடைய குப்பைகளையும் மதுகப்புடைய ஆபாசங்களையும் தான் இவன் மார்க்கம் வழங்கினா. அழகான பதில் அவன் கேட்கிற கேள்வி டக்கு டக்கு டக்குன்னு நம்ம ஆசிரியர் தூக்கி போட்டார். அன்பான பெரியவர்களே, அப்ப மார்க்கத்தை சரியா சொல்கின்றவர் கிடையாது. ஒருத்தர் கேட்கிற கேள்வி, அஜரத்து 40ஆம் பாத்தியா ஓத ஆதாரம் இருக்கா? இருக்குதா, ஏன் இல்ல? அழகா இருக்குதுங்க. நம்மளும் என்னடா சொல்ல போறாங்க போல் தெரியுது, அப்படி இருக்கு போல் தெரியுது. பார்த்தா 40ஆம் பாத்தியா ஓதுக்கு ஆதாரம் தெரியுமா? என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதுல நபித்துவம் கொடுக்கப்பட்டாங்க. அதான் ஆதாரம். கிறுக்கு பயிர என்னடா சொல்றீங்க நீங்க? 40வது வயசுல ரசூலுல்லாஹ்வுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டுச்சான். அதுதான் 40ஆம் பாத்தியா ஓதக்கு ஆதாரமா? இந்த மாதிரி அஜரத்தெல்லாம் மக்கள் விட்டு வச்சிருக்கிற உங்களை என்ன சொல்றது சொல்லுங்க? நரக படுகொலைக்கு மக்களை திட்டம் போட்டு தெளிவாக அழைக்கின்றார்கள். ஒருக்க கேட்கிறாங்க, அஜரத்து கோயில்ல போயும் நாகூர் ஆண்டவர் தர்கால போய் முடியறக்கலாமா? நேர்த்திக்கரம் பண்ணிக்கிட்டு நாகூர் அவுலியாவுக்கும் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானிக்கும் ஒரு கோயிலையும் ஒரு தர்கால முடியறக்கலாமா? அழகா இறக்கலாமே, என்ன தப்பு? எப்படி அஜரத்து? காபாவுல ஹஜ் செய்யும் போது நபிகள் நாயகம் முடியறக்குனாங்களே, ஆதாரத்தை பத்திலாம். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நமக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அறிவை கொடுத்திருக்கின்றான். மறுமை என்ற வாழ்க்கையை நாசமாக்குவதற்கு வந்த தீய சக்திகள் தான் இந்த சுன்னத் வல் ஜமாத் சேர்ந்த உலமா பெருமக்கள். அது மாற்று கருத்து கிடையாது, ஒரு சிலர் தவிர. அல்லாஹ் சொல்கின்றான், وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا. அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் மாறு செய்து அல்லாஹ்வுடைய வரம்புகளை எவன் மீறுகின்றானோ அவனை நரகத்தில் நுழைக்க செய்வோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் பேசுகின்றான். வஷாக்குர் ரசூல மின் பாதி மா தபைனஹுல் ஹுதா வலை யதுருல்லாஹ ஷையா. இந்த தூதருடைய வழிகாட்டுதல் தெளிவாக தெரிந்த பிறகு நீ தவறாக போனா தெளிவா இருக்கு மார்க்கம். அஜர் சொன்னாரு, அவன் சொன்னா, இவன் சொன்னா, போன அடே அல்லாஹ்வுக்கு வந்தவர் கெடுதி இல்லடா, உனக்கு தான் கெடுதி. அது மட்டும் இல்ல, வஸயுஹபித்து அமாலகும், நீ செய்கின்ற நல்லறங்கள் அழிஞ்சு போயிரும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையில் பேசுகின்றான். ஆக கண்ணியமிக்க நல்லடியார்களே, எல்லா வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அடிப்படையில் செய்து மறுமையில் அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெருகின மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். Allah